தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜூன் மாத ராசி பலன் 2026. இந்த ஜூன் மாத கிரக நகர்வுகள். சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் மீன ராசியில் ரேவதி நட்சத்திரம். குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் தான் அவர் இருக்கிறார், 4ஆம் பாதத்தில் கடகராசியில் உச்ச குரு. அதே மாதிரி ரிஷபத்துக்கு செவ்வாய் பகவானும் இந்த 15 டேட்டுக்கு மேலே பயிற்சி ஆகிறார். அதே 15 டேட்டுக்கு மேலே மிதுன ராசிக்கு இந்த சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார். அங்கே புதன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய புதனோட இன்னொன்று சுக்கிரனும் அங்கே இருக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியிலையும் ராகு கும்பராசியில். இது இந்த மாத கிரக நகர்வுகள். பொதுவாகவே குரு பயிற்சியான உடனே ஒரு சில பேருக்கு பலன்களை கொடுக்கும், ஒரு சில பேருக்கு குரு பயிற்சியாகி ஒரு 15-20 நாள் கழித்து கொடுக்கும். அப்போ ஜூன் மாதத்தில் நம்ம குரு பகவானுடைய பயிற்சியோட பலன்கள் முழுமையாக எடுத்துக்கலாம். இந்த ஜூன் மாதத்தில் கிரக நகர்வுகளும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்குது, எதுவும் கெடுக்கிற அமைப்பில் இல்லை. என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னாக்கா, உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். மீனராசி ஜூன் மாதத்தில் மீனராசிக்கு எப்படி இருக்கும் கிரக நிலவரங்கள்? ராசிக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்துல புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறார். 4ஆம் இடத்துல புதன் சூரியன் சுக்கிரன், அதாவது 15 டேட்டுக்கு மேலே சூரியன் 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. 3ஆம் இடத்துல 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. இதெல்லாம் இந்த மாதத்தில் எப்படி இருக்கும்? மீனராசிக்கு 7.5 சனி, ஜென்ம சனி. இதையா சார் ஞாபகப்படுத்துறீங்க? அதான் ஆல்ரெடி போயிட்டுருக்கே அப்படின்னாதீங்க. உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. இது சனியோடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இப்போது நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு நிறைய தடைகளை போட்டு இருந்தால், இப்போ குரு பார்வை நிறைய தடை அனுபவிச்சுட்டு வரேன் சார். இப்போ குரு பார்வை, இந்த குரு பார்வை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். தசாபுத்தி ரீதியாகவே நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இதில் பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துக்கும் தசை பார்த்தீங்கன்னாக்கா புதன் தசையில் ஆரம்பித்து கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் வரைக்கும் போகுது. உங்களுக்கு உங்கள் வயசுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசா நடத்தக்கூடிய கிரகம் குரு பார்வையில், அப்படி இல்லை குரு நகரக்கூடிய இடத்துல, இப்போ சனி நகரக்கூடிய இடத்துல, இல்லை சனி பார்க்கக்கூடிய இடத்துல, இந்த 2 கிரகங்கள் தான் ராஜ கிரகங்கள். இன்னொன்று ராகு கேது எடுத்துக்கலாம். இந்த இடத்துலலாம் இருந்து தசை பண்ணிச்சுன்னா, இப்போ குரு பார்வையிலே இருக்குதுன்னு வச்சிங்களேன், இந்த மாதத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லை குரு பார்வையில் இல்லை சார், வேறு எங்கேயோ இருக்குது, அப்போ நல்லா இருக்காதா? அப்படி கிடையாது. உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது, ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காது. உங்களுக்கு எதிர்பார்ப்பு அப்படின்ட்டு ஒன்று இருக்குது இல்லையா? ஒரு சில முயற்சிகளை எடுத்திருப்பீங்க இல்லையா? அந்த முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகளை பார்க்கணும் அப்படின்னாக்கா குரு பார்வை சிறப்பு. இப்போ ராசிக்கே குரு பார்வை இருக்குது, இது மட்டும்தான் ஒரு பாசிட்டிவாக சொல்லலாம். ஆனால் 7.5 சனி போயிட்டுருக்கு. இந்த இடத்துல ரேவதி நட்சத்திரத்தில் சனி இருக்கிறாரு. ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, இப்போ ஆட்சி பெற்றிருக்கிறாரு. வேலை இப்போ போகுமோ அப்போ போகுமோலாம் ஒரு சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. வேலைலாம் போகாது, வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் பார்த்தோமானால் படிப்பு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு படிப்புங்கிறது எடுக்கக்கூடிய முயற்சிகள், இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்புக்காக முயற்சி பண்ணாலும் சரி, இல்லை இங்கேயே படிக்கக்கூடிய உயர் படிப்பு எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உதவிகள் கேட்டிருந்தா, பண உதவி கேட்டிருந்தா, லோன் எதிர்பார்த்திருந்தா எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். ஆல்ரெடி கிடைச்சிட்ருக்கோம். அதுக்கு உண்டான முயற்சிகளில் இப்போ இருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ சிறப்பாக ஒரு அடி எடுத்து வைக்க போகிறீங்க. இந்த ஜூன் மாதத்தில் படிப்புங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். புதிய நண்பர்கள் சேர்க்கை, புதிய ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். புதிய இடத்துக்கெல்லாம் போவீங்க, அது எல்லாமே நல்லா தான் இருக்கும். குரு பார்வை இருந்தாலே சிறப்பு தான். 7.5 சனி நடக்குது, கொஞ்சம் மன அழுத்தத்தை கொடுக்கலாம். படிக்கிற காலகட்டத்தில் ரொம்ப பேர் அந்த வேகமாக ஓடிட்டு இருப்பாங்க. அதாவது ரொம்ப முயற்சி பண்ணி நல்லாவே போயிட்டுருக்கும் படிப்பெல்லாம். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா டல்லாகும், அப்படியே டல்லாகி ஸ்லோ ஆகிருக்கும். அது எல்லாமே 7.5 சனியோட தாக்கம் தான். ஆனால் நம்ம நினைக்கலாம், நம்ம சரியில்லையா, நம்ம படிக்கிறது சரியில்லையா, எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் நம்மளால் படிக்க முடியலையே அப்படின்னு. அப்படி கிடையாது, அது 7.5 சனி கொஞ்சம் அப்படி பண்ணுது. உங்கள் சுய ஜாதகம் எவ்வளோ பெரிய வலுவாக இருந்தாலும் சரி, கொஞ்சமாவது ஸ்லோ பண்ணியிருக்கோம். அதில் இருந்து இப்போ மீண்டு வரப்போகிறீங்க. படிப்பில் யாரெல்லாம் ஸ்லோ ஆனீங்களோ இப்போ நல்லா இருக்கும், இப்போ ஸ்பீடை கொடுக்கும். இப்போ முயற்சிகளை அதிகமாக போடுவீங்க. இப்போ தான் ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கும், மனசில் ஒரு பாரம் குறையும். இந்த படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு, திருமண ரீதியாக முயற்சி பண்ணுறவங்களுக்கு
கொஞ்சம் யோசித்து பண்ணுறது நல்லது. நான் ஜென்ம சனியில் திருமணம் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். யாராளுக்கெல்லாம் திருமணம் நடக்கும் தெரியுமா? 12ஆம் இடத்துல சனி, உங்கள் சுய ஜாதகத்தில் ஜென்ம ராசியில் சனி, 2ஆம் இடத்துல சனி, 11ஆம் இடத்துல சனி, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ குரு பார்வை இப்போ வருது. ஜூன் மாதத்துலேருந்தே உங்களுக்கு செலெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அலைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா கன்ஃபார்ம் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து சனி பரிவர்த்தனை, சுய ஜாதகத்தில் சனி பகவானே பரிவர்த்தனையாக இருப்பார். சுக்கிரனோட இல்லை சூரியனோட, அது மாதிரி புதனோட பரிவர்த்தனையாக இருப்பார். இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஆனால் எல்லாருக்குமே சொல்ல முடியாதுல்ல, எல்லாருக்குமே பரிவர்த்தனையாக இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ திருமண ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து ஒரு சில பேருக்கு தடைகளை கொடுத்துட்டு வரலாம். அந்த தடைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த வரன் வந்தாலும் செட் ஆக மாட்டேங்குது, செட் ஆகாத ஜாதகம் தான் எனக்கு வருது அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தை தூக்கி ஓரம் வச்சுட்டு ஒன்று படிங்க, இல்லை வேலை பாருங்கள், அது சேமிப்பு பார்த்துங்க. ஏன்னா எவ்வளோ சேமிக்கிறோமோ அடுத்தடுத்து நம்ம நல்லா இருப்போம். அந்த சேமிப்பை பார்த்துங்க. ரொம்ப இல்லை, ஒரு வருஷத்துக்கு ஜென்ம சனி முடிகிற வரைக்கும் நெகட்டிவான ஜாதகம் வருதுன்னாவே அது ஏதோ நெகட்டிவாக இருக்குன்னு தான் அர்த்தம். நல்ல பையன் வருவான், அந்த பொண்ணுக்கு வந்து அவ்வளோ பொருத்தமாக இருக்கும், ஆனால் பொருத்தமே வராது, ஜாதக பொருத்தமே வராது. இது மாதிரி வலியும் வேதனையும் கொடுத்துட்டு போகும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு போவோம். நல்ல வரன் மிஸ் ஆயிடுச்சு சார் அப்படின்வாங்க. இல்லைன்னா ரொம்ப மோசமான வரன் வரும், செட்டே ஆகாது. இந்த பொண்ணு ஒரு படிப்பு வச்சுருக்கான், அவன் ஒரு படிப்பு வச்சுருப்பான், 2 பேருக்கு வந்து ஜாயிண்ட்டே ஆகாது. தேவையில்லாமல் ஒரு குறை இருக்குதுன்னா அதை ஒரு 10 குறைய எடுத்துப்போம். அது மாதிரி இல்லைனா உங்ககிட்ட ஒரு குறை இருக்குன்னாக்கா அது வந்து 10 குறைய பார்ப்பாங்க. அதை வந்து ஒரு கம்மியாக பார்க்கறது, கேவலமாக பார்க்கறது. அது மாதிரி வார்த்தைகள் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவாங்க, பார்க்கலான்ற ஒரு வார்த்தை தான், அதுவே தாங்கிக்க முடியாது உங்களால். என்ன நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்களே அப்படின்னு. இது மாதிரியெல்லாம் இருக்குன்னா கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுருங்க. அது மாதிரி பிரச்சனை கொடுக்குதுன்னா கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்கறது நல்லது. ஒரு வருஷத்துக்கு தள்ளி போகிறது. இப்போ கூடி வருது சார், நல்ல வரன்லாம் வருது, பரவாயில்ல. அங்கேருந்து ஒரு சொந்தக்காரங்க ஒரு வரன் கொடுத்தாங்க, இவங்க ஒரு வரன் கொடுத்தாங்க, இல்லை மேட்ரிமோனியில் ஒரு வரன் வந்துச்சு சார், இது நல்லா செட் ஆகும் போல் இருக்குது. உங்களுக்கு மைண்டுக்கே தெரியும், ஒரு எதிர்பார்ப்பு பரவாயில்ல சார், எங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த சனி டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் திருமணம் தாராளமாக நடக்கும், அது பிரச்சனையே இல்லை. இது வந்து என்னன்னாக்கா சனி இருக்கிற இடம் உங்கள் சுய ஜாதகத்தில் 11, 12 ஜென்மராசி 2ஆம் இடம். இது மாதிரி 7.5 சனியில் பிறக்கிறவங்களுக்கு இப்போது 31 இல்லைனா 29க்குள்ளே திருமணம் அமைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் அந்த கேது தசையில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுறது நல்லது. இன்னொன்று, வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். வேலையில் யாராருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ இந்த மாதத்தில் அந்த பிரச்சனைகள் தீரும். சனி நகரக்கூடிய இடத்துல வேலை ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கு. மீனராசிக்கு ரேவதி நட்சத்திரம், உத்திரட்டாதிகள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா தசாபுத்தி ரீதியாக தசா நடத்தக்கூடிய கிரகம் சனி பார்வையில் மாட்டியிருக்கும், சனி நகரக்கூடிய இடத்துல இருக்கும், பகை கிரகங்களாக இருக்கும், இல்லை அவயோக கிரக நட்சத்திரமாக இருக்கும். இந்த ராசிக்கு அவயோக கிரக நட்சத்திரத்திலேருந்து பண்ணும். அது மாதிரி பண்ணக்கூடியவர்களுக்கு நிறைய அந்த வேலை ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். சமீப காலமாக வேலையில் நல்லபடியாக போயிட்டுருக்கு, நல்லாவே அதை பற்றி கவலையே பட தேவையில்ல. வேலை மாற்றம் அப்படிங்கிறது யாரெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை மாற்றத்தை கொடுக்கும். எல்லாருக்குமே வேலை மாற்றத்தை கொடுக்குமா? நல்லா போயிட்டுருக்கு சார், வேலை மாறுவோமா அப்படின்னு கேட்காதீங்க. நல்லா போகுதுன்னா இன்னும் நல்லா போவோம், வேலையில் கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லா தூக்கம் வரும், நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க, வீட்டில் குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். வேலை பிரச்சனையாக இருக்குது சார், அந்த வேலை பிரச்சனை தீரும். குரு பார்வை இருக்குன்றதுனால வேலை பிரச்சனை தீரும். இன்னொன்று, 4ஆம் இடத்துலேயே வந்து உங்களுக்கு புதன் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால வேலையில் சிறப்பாக இருக்கும். பொருளாதார வரவு உண்டு. வீட்டில் சுப விசேஷம் நடக்கணும், உங்கள் வீட்டில் வாரிசுகளுக்கு சுப விசேஷம் அப்படின்னாக்கா அது தாராளமாக கூடி வரும். வீடு கட்டுறதுக்காக பிளான் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இப்போ வீடு கட்டலாம். சுப விரயங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இல்லை வண்டி வாகனத்தை மாற்றுறது, வண்டி வாகனம் வந்து சர்வீஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் எடுத்துக்கலாம். சுப விரயங்களை அதிகமாக எடுத்துக்கலாம். கடன் பிரச்சனை ஒரு சில பேருக்கு தீரும். வராத பணம் இப்போ வரும். ரொம்ப நாளாக லாக் ஆகிடுச்சுன்னா இப்போ குரு பார்வை இருக்குது, உடனே அந்த பணம்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்த உடனே இந்த மாதத்தில் ஒரு சில செலவுகளும் உண்டு, குடும்பத்துக்காக நிறைய செலவுகளும் உண்டு, அதையும் பார்த்துக்கணும். இந்த மீனராசிக்கு ஜூன் மாதத்துடைய கிரக நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சிறப்பாக இருக்குது. தசாபுத்தியும் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுனாக்கா இந்த மாதத்தில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை இந்த மீனராசிக்காரர்கள் பார்க்கலாம். நன்றி.